ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று இரவு கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரை காண ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர். அப்போது திடீரென கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசல் உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்தது. இந்த கூட்ட நெரிசலில் 8:50 மணி நிலவரப்படி 4 குழந்தைகள் 10 பெண்கள் உட்பட 33 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்கிற அச்சம் அதிகரித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இன்று நாமக்கல் மற்றும் கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாமக்கல்லை பொறுத்தவரை பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. ஆனால் கரூரில் நிலைமை மோசமானது. மிக பெரிய அளவில் கூட்டம் வந்தது. இதில் கட்சி தொண்டர்கள் பலரும் குழந்தைகளும் மயக்கமடைந்தனர். இதனால் விஜய் தனது உரையை நிறுத்திவிட்டு அமைதியாக இருக்குமாறு கோரினார். அதே நேரத்தில் பலர் கொத்து கொத்தாக மயங்கி விழுந்தனர்.